நாமக்கல் மற்றும் கரூர் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனி விமானத்தின் மூலம் இன்று காலை திருச்சி வந்தடைந்தார். இந்நிலையில் இன்று காலை 9:30 மணிக்கு தனி விமானம் மூலம் சென்னையில் இருந்து திருச்சி வந்தடைந்தார். திருச்சி விமான நிலையத்தில் 3 சொகுசு கார்கள் அவருக்காக நின்றிருந்தன. அதில் கருப்பு கலர் ஃபார்ச்சூன் காரில் அவர் பயணம் செய்கிறார். மற்ற 2 கார்களில் அவரது பாதுகாவலர்கள் பவுன்சர்கள் சென்றனர். திருச்சியில் இருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் செல்லும் விஜய் அங்கு பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மாலை கரூரில் பிரச்சாரம் செய்கிறார். மீண்டும் திருச்சி விமான நிலையத்திற்கு இன்றிரவு 9 மணியளவில் வரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனி விமானம் மூலம் சென்னை புறப்பட்டு செல்கிறார். விமான நிலையத்தில் இருந்து டிவிஎஸ் டோல்கேட், சென்னை பைபாஸ் சாலை, நம்பர் 1 டோல்கேட், முசிறி, தொட்டியம் வழியாக நாமக்கல் பிரச்சார இடத்திற்கு சாலை மார்க்கமாக விஜய் செல்கிறார். அவரது காரை யாரும் வழிமறித்து விடக்கூடாது என்பதற்காகவும் முன்பும் பின்பும் போலீஸ் எஸ்கார்ட் வாகனங்கள் சென்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள், பொதுமக்கள் திருச்சி விமான நிலையத்திற்குள் நுழையாத வகையில் நுழைவு வாயிலேயே மாநகர போலீசாரும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். விமான பயணிகள் அவர்களை சார்ந்தவர்களை தவிர மற்றவர்களை அனுமதிக்க மறுத்துவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.